அது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 பிளான் பண்ணாங்க, மிஸ் ஆச்சு. ஏகப்பட்ட விமர்சனங்கள், ஏன் சொன்னதை ஏன் பண்ணல, ஏன் இது எவ்வளோ பெரிய ஒரு திட்டம் இது செயல்படுத்தணும், அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணணும், அந்த பெண்கள் செலெக்ஷன் ஒன்று இருக்குது, இவ்வளோ பேர்கள் இருக்காங்க அப்படிங்கிற எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து பெண்கள் அப்படி கம்பீரமாக வந்தது. காவல் அணிவிப்பு அந்த மரியாதை என்ன ஃபோர்ஸில் பண்ணாங்க, அதை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னே தெரியல. நிறைய இளைஞர்கள் கெட்டு போயிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் இப்படி நெருப்பு கட்டிட்டு வயிற்று நெருப்பு கட்டிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. காலைல போகிற பையன் காலேஜ் போகிறானா, வேலைக்கு போகிறானா, வீட்டுக்கு எத்தனை வரும்போது எப்படி வருவான்னு இந்த பயத்திலேயே இருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு, சினிமா தியேட்டரு, அப்புறம் இந்த ஷாப்பிங் மால், இங்கேன்னு பெண்கள் மாறு வேஷத்தில் இருப்பாங்க. இந்த சிங்கப்பெண்ணா இது காக்கி பண்ணிட்டு இந்த ஷர்ட் போட்டுட்டு கேப் போட்டு. காந்த மீடியா நேயர்களுக்கு என்னோட வணக்கம். நான் உங்கள் விஜய் யாமினி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கி சார் அவர்கள் தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிங்கப்பெண் அதிரடி படை திட்டத்தை சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாரு இல்லைங்களா? ஸோ அது ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் ஆக்ஷனுக்கு வந்திருக்கு, அமல்படுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? சிறப்பாக பார்க்குறேம்மா, சிறப்பு அதிரடி படையை சிறப்பாக பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டுடைய கண்கள் பெண்கள் அப்படின்னு தான் நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கோம். பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப 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 முக்கியம். குழந்தைகள், சிறுமிகள் பாதுகாப்பு அதை விட ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோம். நம்ம அதை மகளிர் காவல் நிலையம் ஒன்று இருக்குது. பட் அங்கே போனாலே சிறப்பான ஒரு பதில் ஆக்ஷன் எடுக்கப்பட்ட சம்பவங்கள் நிறையாவே இருக்குது. பெண்கள் பாதுகாப்புடைய அவங்களும் சிறப்பான முறையில் இருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் அது ஃபோர்ஸ் தேவை. அப்போ 24 ஹவர்ஸும் ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த சிங்கப்பெண் தேவை. அப்படிங்கிறதுனால அந்த ஒரு திட்டத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. வந்தால் நான் திட்டத்தை நான் செயல்படுத்துவேன்னு. சிஎம் ஆகிட்டாங்க, மக்கள் உட்கார வச்சுட்டாங்க. அப்போ முதன்முறையாக 3 கோப்புகள் கையெழுத்தப்படும் போது இது ஒரு கோப்பில் கையெழுத்தப்பட்டார். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். அது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 பிளான் பண்ணாங்க, மிஸ் ஆச்சு. பட் அதற்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள், ஏன் சொன்னதை ஏன் பண்ணல, ஏங்க சாதாரணமாக நம்ம இங்கேருந்து ஒரு ஊருக்கு கோயம்புத்தூர் மதுரையை போகிறதுக்கே 3 நாள் நல்லா பிளான் பண்ணுறோம், போக முடியல. இது எவ்வளோ பெரிய ஒரு திட்டம் இது செயல்படுத்தணும், அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணணும். காவல்துறை அந்த பெண்கள் செலெக்ஷன் ஒன்று இருக்குது, இவ்வளோ பேர்கள் இருக்காங்க அப்படிங்கிற எவ்வளோ பெரிய விஷயத்தை சர்வசாதாரணமாக ஏன் பண்ணல, சொன்னி ஏன் செய்யலை, என்ன ஒட்டிகள் டீ சாப்பிட்டு வர மேட்டரா அது, அல்வா சாப்பிட்டு வர மேட்டரா அது, அதை பேசுகிறவர்கள் புரிஞ்சுக்கணும். பட் இவ்வளோ பெரிய ஸ்பெஷல் ஃபோர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. சிஎம் அவருடைய மிகப்பெரிய ஒரு கனவு அது. நம்ம சென்னை ராஜேந்திர ஸ்டேடியத்தில் பிளான் பண்ணி சிறப்பாக பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நமக்கு அந்த திட்டத்தை பார்க்கும்போது பெண்கள் அப்படி கம்பீரமாக வந்தது. அந்த காவல் அணிவிப்பு அந்த மரியாதை என்ன ஃபோர்ஸில் பண்ணாங்க. இனிமேல் பெண்கள் பயப்படானுங்கிறத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தவறுகள் எல்லா உலகத்திலே நடந்துக்கிட்டு இருக்கு. தவறுகள் நடக்காத இடமே இல்லை. ஆனால் தவறுகள் பண்ணும்போது அந்த குற்றவாளியை பிடிச்சி கோர்ட்டில் நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுத்தா அடுத்த தவறுகள் குறையுங்கிறது தான் கான்செப்ட். வீட்டுக்கு வீடு ஒரு போலீஸை போட முடியாது. தனி மனித ஒழுக்கம் ரொம்ப தேவை. நான் அது நிறைய இதில் பேசுகிறேன். நேற்று சிஎம் அவர்கள் பேசுகிறது நம்ம கேட்டோம். இந்த தனி மனித ஒழுக்கம் வேணால் உங்களுக்கு வீட்டில் உங்கள் அம்மா இருக்காங்களா, உங்களை பெற்றது ஒரு பெண் தான். ஸோ உங்களுக்கு இருக்கிற சகோதரி இருப்பாங்க, உங்களுக்கு வேண்டியவங்க பெண்கள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க, உங்களுக்குன்னு ஒரு மனைவின்னு ஒருத்தவங்க பெண் வர்றாங்க. இவ்வளோ விஷயங்களை பார்க்கும்போது நீங்கள் தவறுதலாக உங்கள் வீட்டில் இருக்க பெண்களை தான் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். அதான முறை. இங்கே தவறுதல் நிறையா நடக்குது, அதை குறைக்கணும். 2வது அதுக்கு மூல காரணமாக இருக்கிற போதைப் பொருள் வேறு ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னே தெரியல. நிறைய இளைஞர்கள் கெட்டு போயிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் இப்படி நெருப்பு கட்டிட்டு வயிற்று நெருப்பு கட்டிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. காலைல போகிற பையன் காலேஜ் போகிறானா, வேலைக்கு போகிறானா, வீட்டுக்கு எத்தனை வரும்போது எப்படி வருவான்ட்டு இந்த பயத்திலேயே இருக்காங்க. தலை விரிச்சு ஆடுது போதைப் பொருள். தமிழகத்தில் பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. சந்து பொந்து தெருவலாம். பெண்கள் சாதாரணமாக ஒரு 7 மணிக்கு மேலே வெளில போய் நிம்மதியாக வர முடியலைங்க. காந்தி அவர்கள் சொன்னதா, என்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு பெண் தனியாக வெளில போட்டு அன்றைக்கி தான் இந்தியா சுதந்திரம் கிடைச்சுன்னு சொன்னார். அதான் நிஜம். அவர் எப்போ சொன்னார் பாருங்க. பட் மனசாட்சி உள்ள இந்த ஆண்கள் சிந்திக்கணும். முதல்ல நம்ம வீட்டில் ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி நடந்ததுன்னா விட்டுருவீங்களா நீங்கள்? அது மாதிரி தானே நினைக்கணும். குழந்தைகள் என்ன பண்ணும், 10 வயசு குழந்தை என்னங்க தெரியும், பாவம். மிருகத்தெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்க. அப்படி ஒரு தவறுகள் செய்கிறவர்கள் மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தா அடுத்த தவறு செய்யறதுக்கு பயப்படுவோம். பட் அப்படி ஒரு இதில் தான் ஒரு திட்டத்தை கொண்டு ஆசைப்பட்டார். சிறப்பாக இந்த சிங்க பெண்கள் அப்படி என்ன சொல்ல வீரநடை போட்டதை பார்த்தோம், மார்ச் பண்ணதை பார்த்தோம். அவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இந்த ஜீப்பில் நம்ம போகும்போது முதலமைச்சரே வண்டி ஓட்டு ரவுண்ட்ஸ் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஸோ சிறப்பான ஒரு திட்டம் சிறப்பாக செயல்படும். அவருக்குள்ள அந்த கேமரா பொறுத்தன அந்த வாக்கி டாக்கில் ஸ்பெஷல் அவர் ரோந்து போகும்போது பார்த்தீங்கன்னா மேலே ட்ரோன் போகிறது இந்த ஃபஸ்ட் டைம் வேர்ல்டுலே அப்படின்னு சொல்கிறாங்க. 24 ஹவர்ஸு சுற்றுறது. இனிமேல் இந்த பஸ் ஸ்டாண்டு, சினிமா தியேட்டரு, அப்புறம் இந்த ஷாப்பிங் மால், இங்கேன்னு பெண்கள் மாறு வேஷத்தில் இருப்பாங்க. நீங்கள் சிங்கப்பெண்ணா இது காக்கி பண்ணிட்டு இந்த ஷர்ட் போட்டுட்டு கேப் போட்டுலாம் இருக்குமா,
அப்படி இருக்கிறவர்கள் இருப்பாங்க, ஒரு கேங் இருக்கும். சாதாரணமாக உங்களை மாதிரி இது மாதிரி சுடிதார் போட்டுட்டு சாதாரண பேண்ட் ஷர்ட் போட்டு வர்றவங்க பெண்களும் சிங்கப்பெண்ணில் இருக்காங்க. குண்டு கட்டாக காலை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஈவ் டீசிங், கிண்டல், கேலி, வன்முறை, பாலியல் குற்றச்சாட்டில் தலையிட்டுறாதீங்க. மீண்டும் உள்ள பண்ண வெளில வர்றது கஷ்டம். குண்டாசில் தான் உள்ளே போடுவாங்க. ஒரு திட்டத்தை கொண்டுருக்காங்க. இனிமேல் பெண்கள் கொஞ்சம் பயமின்றி தாராளமாக வெளில போல வரலாம். ஏன்னா எல்லா ஸ்கூல் காலேஜ்லேயும் ஒரு அதிரடிப்படை ஃபுல்லாக ரோந்துலேயே இருக்கும். உங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வர பெண்கள், ஐடிவிங்கெல்லாம் போயிட்டு வராங்களா, நைட் வீட்டில் முடிச்சும் போது எவ்வளோ பயந்து வீடு வந்து சேர்றாங்கன்றது. நார்மலா கூட போலீஸ் இதுக்கு முன்னாடியும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கும் இப்போ அறிவிச்சிருக்க திட்டத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கலாம், அல்லது இது அதை விட பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பாட்டில் ஃபுல்லாக சுற்றிட்டே இருப்பாங்க. நீங்கள் உங்கள் மேலே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனடியாக சார்ஜ் போட்டு எஃப்ஐஆர் போட்டு யார் குற்றவாளியோ உடனே தூக்கிட்டு போயிடுவாங்க. உடனடி ஆக்ஷன் இருக்கும், உங்களுக்கு ரிசல்ட் உடனடியாக இருக்கும். பட் இங்கேயும் முதலமைச்சர் சொன்னாங்க, இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்து உண்மையான குற்றவாளிக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும். சில ஆண்கள் தவறு செய்கிறது வந்து இதில் மாட்டிடக்கூடாது. எல்லா ஆண்களுமே தவறுதலாக செயல்படுறது கிடையாது. இந்த போதையில் ரொம்ப இருக்கிறவங்க செய்யக்கூடிய தவறுகள் தான் நிறையா இருக்குது. அதையும் ஒரு பக்கம் ரைடு நடந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. தவறுகள் இனிமேல் குறையும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக குறையணும். தவறுகள் செய்யணும்னு திருந்தணுங்க. ஒரு தடவை திருந்தணும் இல்லை, தவறு செஞ்சுக்கிட்டே இருந்தா அப்படி. அதான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கு பட்டு கொடுக்கிறது, திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னாங்க. என்னதான் காவல்துறை போட்டாலும் உங்களுக்கு மனசாட்சி இருக்கணும். பெண்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் பண்ணுது. அப்போ நீங்கள் தனிமனித ஒழுக்கத்தோடு செயல்பட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுதான் ஒரு வீடியோ கூட ஏஐயில் விட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதில் கூட நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு ஃபோன் போட்டாங்களா வந்தாங்களா இப்படி தெரியுன்றாங்க. அது இல்லை, ஒரு அதாவது ஏஐ வீடியோங்கிறது வந்து நீங்கள் வந்து தனியாக ஒரு ஆர்டிஸ்ட் அதில் நிறைய பிழைகள் இருக்குங்கிறத பற்றி கூட சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இப்போ சமூக வலைத்தளங்கள் வந்துட்டு நிறைய வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு. சின்ன சின்ன மிஸ்டேக் ஏஐயில் அந்த தமிழ் எழுத்துக்கள் பிழை இருக்குது, மறுப்பதற்கு இல்லை. அது ஏஐ வீடியோவாக ஒரு கண்டென்ட்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிமாக ஒன்று பண்ணியிருக்காங்கிறத அடுத்து என்ன ஒன்று. இதோட இன்னொன்று சொன்னாங்க, அந்த பேப்பரில் வரும்போது ஸ்டாம்ப் குத்தும்போது தூசி பறக்குது. அது எப்படி பேப்பரில் தூசி? என்ன நீங்கள் எடுத்துக்கணுன்னா, அந்த கோப்பு அத்தனை வருஷமாக குப்பையில் கிடக்கு, அவ்வளோ தூசிகளோடு இருக்குது. விஜய் அவர்கள் முதலமைச்சர்கிட்ட பிறகு சிங்கப்பெண் வந்ததுக்கு பிறகு அந்த அந்த ஃபைல் எடுத்துகிறாங்க, ஸ்டாம்ப் அடிக்கிறாங்க, தூசி பறக்குதுன்னா இனிமேல் அத்தனை நயவஞ்சர்கள் சொல்லப்போனால் சுத்த தமிழில் பேசுனா அந்த பேப்பரில் அடங்கியிருக்காங்க, அதெல்லாம் தூசி மாதிரி பறந்து படுறாங்கன்றால் தான் நீங்கள் மீனிங் எடுத்து ஒவ்வொரு விஷயம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இத்தனை வருஷமாக இருந்தவர்கள் எல்லாமே செயல்படுத்துறேன்னு சொன்னதை யாருமே பண்ணல. அதை இனிமேட்டு நம்ம சிஎம் அவர்கள் பண்ண போறாங்க. அப்போ அவ்வளோ தூசி குப்பை கிடக்குது, அதை இவங்க தட்டி தூசியை வந்து கிளப்புறாங்க, அந்த ஃபைலை வந்து கிளியர் பண்ணுறாங்க. அந்த மீனிங் நீங்கள் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு ஏன் தமிழில் பல, ஏன் தூசி வருது, ஏன் நடந்து வர சரியில்லை, இப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்கன்னா இப்போ என்ன பண்ண முடியும்? நம்ம 32 நாளில் எவ்வளோ திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. டாஸ்மாக் கடையில் 700 மேல் கடையில் மூடி இருக்காங்க. சிஎம்டிஎல்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 50 ரூபா கொடுக்கப்படுறத நிப்பாட்டியிருக்காங்க. எவ்வளோ பில்டர்ஸ் சந்தோஷப்படுறாங்க, எத்தனை பெண்கள் சந்தோஷப்படுறாங்க. குடிச்சு ரோட்டில் படுத்துக்கிட்டு தான் கூட்டம் இப்போ கொஞ்சம் வீட்டில் இருக்கான், செஞ்சிட்ருக்கான். ஸோ டைம் டூரேஷன் 2 hours குறைக்க போகிறாங்க. அப்புறம் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எவ்வளோ லஞ்ச ஊழல் ஒழிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அவ்வளோ இப்போ லஞ்சவங்கெல்லாம் மிரண்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த நேரத்தில் அதிகாரிகள் மாறு வேஷத்தில் வருவாங்க. ஒருத்தர் தலை தெறிக்க ஓடுறாரு, போடி நகரோ இல்லை தேனி டிஸ்ட்ரிக்டில் ஒன்று துண்டாகனத்துக்கு ஆஃபீஸர் ஓடுறாரு லஞ்சம் வாங்கிட்டு வந்தா பார்த்த உடனே. ஏன் இந்த பயம்? வைத்தியத்தோட கொடுப்பான் அந்த லஞ்சத்தை கொடுக்குறவன். அவன் எங்கேருந்து வாங்கிட்டு வரானா, நகையை வச்சு அடை வச்சு கொண்டு வரானா, வட்டிக்கு வாங்குறானா, அந்த காசு செரிக்குமா முதல்ல உங்களுக்கு? ஸோ இப்போ இந்த அதிரடிப்படை வந்தனால எந்த ஒரு தவறுகளும் நடக்காமல் இருக்கலாம், அல்லது தவறுகள் குறையலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்ல. கண்டிப்பாக தவறுகள் கண்டிப்பாக குறையும், முற்றிலுமாக குறையுமான முயற்சி பண்ணியிருக்காங்க. முற்றிலும் குறைக்கிறதுக்கு வந்து பாடுபடுறது அந்த சிங்கப்பெண்கள் இருக்காங்க. சார் இப்போ பார்த்தீங்கன்னா தொடக்க விழாவில் கூட நிறைய இந்த மாதிரி சினிமா பாடலை வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. அதை வந்து ஒரு எனர்ஜியை நீங்கள் எடுத்துக்கலாம். சினிமா பாட்டு தானா, சினிமாவில் பாட்டில் வந்ததுனால அதை சொல்கிறீங்க. அது வராமல் தனியாக நீங்கள் ட்யூன் பண்ணி கம்போஸ் பண்ணி போட்டிருந்தீங்கன்னு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? சிறப்பாக இருக்குப்பா, பிரமாதமாக இருந்த சாங்கு, அப்படி எனர்ஜியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கங்களேன். நீங்கள் மைனஸாகவே எடுக்கிறீங்க. திட்டங்களை பாராட்டுங்க, செயல்படுத்துகிற நல்ல விஷயங்கள் பண்ண. தமிழ்நாட்டு மக்கள் மனசில் நம்ம போய் உட்காரலாம். இருக்கிறத சொன்னால் இல்லாதையே சொல்லிட்டு தான் மக்கள் வந்து வெறுப்பாக தான் ஆவாங்க. இதோட இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க, தேவையில்லாமல் குறை சொல்லிட்டே இருக்காங்கன்னு வெறுப்பை தான் சம்பாதிக்க முடியும். அதான் ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல மோட்டிவேஷனோட பண்ணியிருக்காங்கிறத நம்ம எடுத்துக்கணும். டிவிக்கே பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்காக உங்களுக்கு நன்றிகள். நன்றி.